72 என்றில் இந்த இயக்கம் தொடங்கிய காலத்திலிருந்து நான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு பயணித்தவர். அவருடைய மறைவுக்கு பிறகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களோடு பயணித்தவர். எனவே இந்த இயக்கத்திலே இன்றைக்கு நான் வேதனையோடு கனத்த இதயத்தோடு பொறுப்பிலிருந்தும் கட்சியிலிருந்து விலகுகிற முடிவை எடுத்திருக்கிறேன் என்று சொன்னால், நான் முதலிலே அந்த 2 மாபெரும் ஆளுமைமிக்க தலைவர்களின் ஆன்மாக்களுக்கு என்னுடைய வருத்தத்தை தெரிவித்து அந்த ஆன்மாக்களிடம் என்னுடைய மன்னிப்பை நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். எனவே இனியும் என்னுடைய விலகலுக்கு பிறகாவது இந்த இயக்கத்தை கட்டிக்காக்க வேண்டும். காரணம், இந்த இயக்கம் நிச்சயமாக தமிழக அரசியலிலே நிலையாக இருக்க வேண்டும். அதுதான் தமிழ்நாட்டிற்கு நல்லது. இந்த இயக்கம் இருந்தால்தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு. தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கும் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பங்கு மிக மிக முக்கியம் என்பதை மக்கள் அறிந்திருக்கிறார்கள். எனவே அந்த வகையில் எனது இந்த விலகலுக்கு பிறகாவது கட்சியிலே இருக்கிற முக்கிய பொறுப்பிலே இருக்கிற பொதுச் செயலாளர் அவர்கள், மற்ற தலைமை கழக நிர்வாகிகள், தலைமை கழக செயலாளர்கள், மூத்த நிர்வாகிகள் எல்லாம் இனிமேலாவது தங்களுக்கு இருக்கிற அந்த ஈகோவை மறந்து தாங்கள் செய்ய தவறிய அந்த குறைபாடுகளை எல்லாம் நீக்கி இந்த இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும், வளர்க்க வேண்டும் என்றுதான் இந்த நிலையில் கூட நான் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோளை விடுக்க கடமைப்பட்டவனாக இருக்கிறேன்.